ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பதில் இல்லாததுக்கான பதில் என்ன? நம்பர் 1, யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நாம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கணுமா? நம்ம என்ன ஜெபித்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருகிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா அவர் நம்ம ஜபத்தை கேட்கிறாரு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபமுமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கிறோமா? ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் ஜபம் சொல்லி கொடுக்கிறாரு. பரமண்டலங்களின் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதான்னு சொல்லி அந்த பரமண்டலங்களின் ஜபம் சொல்லி கொடுக்கும்போது 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக நம்ம ஜெபிக்கணுமா? அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, பரலோகத்துல ஆண்டோட சித்தம் 100% நிறைவேறுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ அதே போல பூமியிலே உங்களுடைய சித்தம் 100% நிறைவேறின ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம்மளை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணுமா? ஏன் அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யம் அங்க இருக்குது, எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தான். அப்போ பூமியில ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணும். அப்போ பூமியிலையும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஏதோ நம்ம இருக்கிற ஏரியாவிலையோ இல்லை பக்கத்து ஏரியாவிலையோ இல்லை நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லையோ தாலுக்குலையோ ஸ்டேட்லையோ இல்லை நம்ம நாட்டிலையோ இல்லை உலகத்துல ஏதோ ஒரு நாட்டிலையோ அப்படி அல்ல பூமியிலேன்னு சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுகிற அர்த்தம் பூமியிலையும் அப்படின்னா பூமியில வாழ்ந்துட்டு இருக்க என்னோட லைஃப்ல ஆண்டவர், பூமியில வாழ்ந்துட்டு இருக்க என்னோட ஃபேமிலியில என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய சித்தம் மட்டுமே நிறைவேறும்னு சொல்லி நாம ஜெபிக்கணுமா? ஜெபம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் மேல திணிக்கிறது, நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யணும், அதுதான் ஜெபம் நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. ஜெபம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறது, ஆண்டவரோடு கூட நான் உறவாடும் பொழுது, ஆண்டவரோடு கூட நான் பேசும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்காக என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தான் ஜபம். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, அவர் ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அதை கெத்செமனே தோட்டத்துல அவர் நிறைவேற்றினார். அவர் ஜெபிக்கிறார் பிதாவை பார்த்து, ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அவர் சிலுவையில மரணத்துக்காக ஒப்பு கொடுக்க போறாங்க. அது அவருக்கு தெரியும். அது அவர் எவ்வளவு வலியா இருக்கு, எவ்வளவு கொடியதா இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் நான் கேட்டதுக்காக அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உங்க சித்தமா இருந்தா மட்டும் அதை என் வாழ்க்கையில நடைபெற்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் அவருடைய சித்தத்தின்படி நாம ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசீர்வதிங்க, என்னை விடுதலையாக்க அப்படிலாம் கேட்கலாம். நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் விருப்பமா இருக்கு, எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பொருள் வேணும் அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது. ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு காரியமும் நம்ம கேட்கறது தப்பு அல்ல. ஆனா கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் இது எனக்கு நடைபெறணும், ஆனாலும் உங்களுடைய சித்தம் என்னவோ அதன்படி நடக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படி இதை எனக்கு வாய்க்க செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி இதை என் வாழ்க்கையில் அனுமதிங்க ஆண்டவரே, உங்க சித்தம் என்னவோ அதை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறவராக. அப்போ முதலாவது காரியம் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்.